ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா Preethi Excel மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பவர் ஆன் பண்ண உடனே அந்த டிஸ்பிளே வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகாது. ஸோ இது என்ன ஃபால்ட்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மாற்றிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும், ஒரு சில டைமில் ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே மாற்றியாச்சு. மாற்றியும் நமக்கு சேம் கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக போர்டு மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டு அப்பவும் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகாது. ஒரு சில டைமில் ஆன் ஆகாது. இதுதான் பிரச்சனையே. ஸோ இதுக்கு எங்கே ஃபால்ட் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் பை பட்டனில் இருந்து என்றைக்குமே நம்ம பட்டன் மட்டும் மாற்றக்கூடாது. மாற்றிட்டு சரியாகலை அப்படின்னா அந்த ட்ராக் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கணும். அதில் போட்டுருக்கிற ரெசிஸ்டர் காம்பனன்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும். இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் வேல்யூ ராங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு கார்பன் ரெசிஸ்டர் 5K ரெசிஸ்டர் நமக்கு போட்டிருக்கோம். இப்போ செட்டு நமக்கு ரெடி, சரிங்களா? அதனால் நம்ம எப்போவுமே இது மாதிரி ஸ்டாண்ட் பை பட்டனில் இருந்து அந்த ட்ராக் எங்கே போகுது, அடுத்த சர்க்யூட்டுக்கு எங்கே போகுதுன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இங்கே மதர் போர்டு சைடில் நம்ம செக் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. நம்ம கெப்பாசிட்டர் மாற்றுவோம், வோல்டேஜ் கம்மியாக இருக்குதுன்ட்டு இந்த ரெகுலேட்டர் மாற்றுவோம், நிறைய இதை இங்கேயே நோண்டிகிட்டு இருப்போம். ஆனால் பிரச்சனை என்னவோ நமக்கு இங்கே தான். ஏன்னா நம்ம டியூசரால் ஷார்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. பட் ஆனால் பட்டன்லேயும் ஒர்க் ஆகுது, ஒரு சில டைமில் வேலை செய்யாது. இதுதான் பிரச்சனை. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 5K ரெசிஸ்டர் நமக்கு சரியான வேல்யூ இல்லை, டிஃப்ரெண்டரில் இருந்ததுனால நமக்கு அப்பப்போ வேலை செஞ்சுட்டு செய்யாத மாதிரி இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை கார்பன் ரெசிஸ்டர் ஒன்று அடிச்சிருக்கோம், நமக்கு இப்போ வேலை செய்யுது. ஸோ அதை எப்படிங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது நீட்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த 5K ரெசிஸ்டர் தான் நமக்கு கம்ப்ளைண்ட்டு. இதுபோல் நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்யூட்லேருந்து அடுத்த சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய இந்த ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணி அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரிட்டிக்கலான ஃபால்ட்டையும் உங்களால் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.